தசாவதார கதைகள். கல்கி அவதாரம். பெருமாளோட அவதாரங்கள்ல இது 10வது அவதாரம். ஒவ்வொரு யுகத்தின் முடிவிலும் திருமால் எடுக்கும் அவதாரம் கல்கி. கலி யுகத்திலும் எடுத்து உலகை அழித்து நம்மை முக்தி நிலைக்கு கொண்டு செல்வார் என எதிர்பார்த்து காத்திருக்கோம். இந்த கலியுகத்தை காப்பாற்ற பகவான் விஷ்ணு கல்கி அவதாரம் எடுத்து விட்டாரா அல்லது இனிமேல் தான் எடுக்க போகின்றாரா அப்படின்னு ஒரு சர்ச்சையே போயிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கலி யுகத்தில இருந்து நம்மை காப்பாற்றும்படி விஷ்ணுவை சரணடைந்து அவரது நாமத்தை சொல்லி செய்யும் செயல்களை எல்லாம் அவர் சமர்ப்பணம் செய்து அவரே சரணம் என்று வாழ்வதே இந்த கலி யுகத்தில் இருந்து நாம் மீண்டு இறைவனை அடையும் வழியாகும். கிருஷ்ண அவதாரம் முடிந்து பகவான் வைகுண்டம் சென்றதும் கலிபுருஷன் பூலோகத்திற்குள் நுழைந்து விட்டான். அவன் ஆட்சியினால் தர்மம் நசிந்துவிடும் என்று அறிந்த தர்மபுத்திரர் முதலிய பாண்டவர்களும் கிருஷ்ணரை தொடர்ந்து வைகுண்டம் போனாங்க. களி பிறந்ததும் களி தோஷத்தால் மக்கள் உடல் மெலியும், அவர்களுடைய பிராணசக்தி குறைந்து போகும், வர்ணாசிரமம் நிலை குலையும், வேத தர்ம மார்க்கங்கள் மறைந்துவிடும், ஆளும் அரசர்கள் திருடர்கள் போல் ஆவார்கள், தர்மம் பாஷாண்டம் மயமாகும், ஆளப்படும் மாந்தர்களும் திருட்டு பொய் மற்றும் வீணான அபவாதங்களுக்கு ஆட்படுவாங்க, பந்துக்கள் மைத்துனன்மார்களாக நடந்து கொள்வாங்க, வர்ணங்கள் எல்லாம் சூத்திர வண்ணமாக மாறும், பசுக்கள் ஆடுகள் போல மெலியும், முனிவர்களின் ஆசிரமங்கள் என்று சொல்லப்படுபவை கிரகஸ்த ஆஸ்மரங்களுக்குள் போய்விடும், தாவரங்களில் மரங்கள் வன்னி மரங்களைப் போல காணப்படும், செடிகள் அணுவென சிதைந்துவிடும், மேகங்களில் மின்னல்கள் மிகும், தர்மானுஷ்டானம் அற்றுப்போவதால் வீடுகள் சூனிய பிரதேசமாகும், மக்கள் கழுதைகளின் தர்மங்களை உடையவர் என ஆவார்கள். இப்படி களி முற்றிய நிலையில் பகவான் சத்வ குணத்தால் மீண்டும் அவதாரம் செய்வார். சராசர குரு என்றும் சர்வஸ்வரூபி என்றும் ஈஸ்வரனான விஷ்ணுவுடைய அவதாரம் தர்மத்தை காப்பாற்றவும், சாதுக்களை அவர்களுடைய கர்ம தலைகளிலிருந்து நீக்கி மோட்சம் அளிக்கவும் ஏற்படும். சம்பள கிராமத்தில் முக்கியமானவரும் மகாத்மாவுமாகிய கல்கி என்ற பெயருடன் பகவான் அவதரிப்பார். அனுமாதி அஷ்டமா சித்தியுடன் சத்திய சங்கல்பம் முதலிய குணங்களுடனும் லோக நாயகன் வேகமாக செல்லும் குதிரையின் மீது ஏறிக்கொண்டு கத்தியால் தீயோரை அடக்குவார். ஒப்பற்ற வேகம் கொண்ட குதிரை மீது ஏறி விரைவில் உலகெங்கிலும் சஞ்சரம் செய்து அரச வேடம் தாங்கி மறைவில் வாழும் திருடர்களை கோடிக்கணக்கில் சம்ஹாரம் செய்வார். துஷ்டர்கள் அழிவர். அதன் பின்பு புண்ணிய வாசனை கலந்த காற்றினால் தீண்டப்பெறும் நாடு நகர மக்கள் உள்ளம் தெளிவு பெறும். அவர்களது உள்ளத்தில் சத்வகுண சீலரான பகவான் வாசம் செய்வார். அவர்களுடைய சந்ததி நல்ல வகையில் நல்லவர்களாக பன்மடங்கு பெருகும். தர்மத்திற்கு உறைவிடமான பகவான் விஷ்ணு கல்கி அவதாரம் எடுக்கும் பொழுது இந்த உலகம் பழைய கிரேதா யுகம் எப்படி இருந்ததோ அதன்படி மாறும். மக்களின் பிறப்பும் சாத்வீகமாக திகழும். சூரியன், சந்திரன், குரு ஆகிய மூவரும் பூச நட்சத்திரத்தில் ஒரே ராசியில் எப்பொழுது கூடுகிறார்களோ அதுவே மறுபடி தோன்றக்கூடிய கிரேதா யுகம் எனப்படும். ஸ்ரீஹரியின் தசாவதார கதைகளை ஏகாதேசி துவாதசி காலங்களில் படித்தாலோ கேட்டாலோ நமக்கு அளவில்லாத மகிழ்ச்சியும் மங்களமும் உண்டாகும் என ஸ்ரீமத் பாகவதம் கூறுது. யுகங்கள் 4 வகைப்படும். அவை கிரேதா யுகம், திரேதா யுகம், துவாபார யுகம், கலியுகம். இதில் கிரேதா யுகம் 17,28,000 ஆண்டுகள், திரேதா யுகம் 12,96,000 ஆண்டுகள், துவாபார யுகம் 8,64,000 ஆண்டுகள், கலியுகம் 4,32,000 ஆண்டுகள். இந்த 4ம் சேர்ந்தால் ஒரு சதுர் யுகம் ஆகும். இந்த கலியுகம் தோன்றி 5000 வருடங்கள் தான் ஆகின்றது. மீண்டும் சந்திப்போம். நன்றி.